டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க எல்லாமே வீட்டில் வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப யோசிக்கும் போது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று நம்ம மைண்டுக்கு வந்தது. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை வீட்டில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சேலம் ஸ்பெஷல் பன் மசாலா சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ எடுத்த உடனே அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த கடலெண்ணெய் எப்படின்னா அதை லைட்டாக அந்த கீழே அடிப்பாக நல்லா ஒட்டுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. எண்ணெய் சூடாகி வந்தோடனே இங்கே கேரட்டு நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ கேரட்டை நல்லா நீள வாக்கில் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும், நைஸாக அந்த வாக்கில் கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த எண்ணெயை சேர்த்துட்டு அதில் அந்த கேரட்டுகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது, மீடியத்தில் தான் இருக்கணும். நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ரொம்பையும் வதங்கிடக்கூடாது. அதுக்காக இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துட்டு வெங்காயம் இங்கே நம்ம ஒரு 200 கிராமை நல்லா பொடுசாக நீள வாக்கில் கட்டி உதுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இங்கே ஒரே ஒரு குடமிளகா நம்ம அதே மாதிரி நல்லா நைஸாக நீட்ட வாக்கில் இழைச்சி வெட்டி வச்சுருக்கோம். அந்த இழைச்சி வெட்டி வச்சதை அந்த வெங்காயத்து மேலேயும் தூவி விடுங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா இழைச்சி வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லியில் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு அதையும் லேசாக தூவி விட்டுருங்க. இது பச்சை பட்டாணி நமக்கு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்ச பட்டாணி குழஞ்சி அவிஞ்சிடக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி அமுக்குனா மட்டும் நமக்கு நசுங்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பை நம்ம அவிக்கும் போதே போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம் பக்குவமாக. அதை இந்த இடத்துல இந்த பட்டாணி எல்லாத்தையும் மேலே அப்படியே பரப்பி விடுங்க. தேவையான உப்பு, ஏன்னா நம்ம கேரட்டும் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது மெதுவாக அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும், எதுவும் கிண்டி விட வேண்டாம். அடியில் இருக்கிற கேரட்டு முதல் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம பன் மசாலாவுக்கு அந்த ஒரு மசாலா பேஸ்ட்டு தயார் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம அதில் முக்கியமாக அந்த டேஸ்ட்டும் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இது ஒன்று தான். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பெரிய மிக்ஸி ஜாராக ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரே 1 கப்பு புதினா நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு 1 கப்பு புதினா அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. அதே போல் 1 கப்பு மல்லி இலை அதையும் நம்ம உள்ளே நல்லா கழுவிட்டு புதுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருங்க. 4 பச்சை மிளகா மீடியம் சைஸில் 4 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்தாச்சு. இஞ்சி ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு கழுவிட்டு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பெரிய பல்லு பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு அதையும் நம்ம நல்லா தொலியை உரிச்சிட்டு சேர்த்துருங்க. இந்த காஞ்ச தொலியை துப்புரா உரிச்சிருங்க இந்த மாதிரி. இப்போ இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு. இப்போ நம்ம தனித்தனியாக மசாலா சேர்க்காம ஒரே மசாலா கரம் மசாலா 1 டீஸ்பூனு ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம். இல்லைன்னா நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அது நம்ம கொஞ்சம் குச்சி குச்சியாக கூட இருக்கும். அதனால் நம்ம கரம் மசாலா ஒரே 1 டீஸ்பூனு ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இதோட சேர்த்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அதை நம்ம உள்ளே புழிஞ்சிடலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் புளி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வெறுமனையாக கொஞ்சம் சுற்று விட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து அப்படியே மேலே போட்டு விடுங்க. மசாலா பேஸ்ட்டு மேலே போட்டு விடுங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு தான் நம்ம இந்த பன் மசாலாவுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு தான் ஒரு டேஸ்ட்டு. அதனால் இதை இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே பொலுன்னு எடுத்து கிண்டுங்க. அப்படியே கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே கிளச்சி அப்படியே உதுத்து விடுங்க. அடுப்பு அப்படியே மீடியத்திலே இருக்கட்டும். காய்கறி முழுமையாக வந்துடக்கூடாது. நமக்கு அப்படியே நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே தான் அது ரெடி ஆகும். இப்போ நம்ம கிண்டி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் கிண்டி விட்றோம். அப்பப்போ அப்படியே நல்லா கிண்டி இப்படி உதுத்து விடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி கொடுத்து நமக்கு அது பாதிக்கும் போது நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா மணத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள்
மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே அப்படியே பரவாயில்ல தூவி விட்டுருங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த உதிரி உதிரியான பொருட்களுக்கெல்லாம் அந்த மிளகு இந்த சீரகத்தூள்லாம் சேர்க்கும்போது அந்த அளவுக்கு மனமும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம டீ கடை கிச்சனை பார்த்து நிறைய பேர் அரைச்சி வச்சிருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம பன் மசாலாவுக்கு பன்னை வெட்டிக்க போகிறோம். பன் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம கடையில் பெட்டி கடையில் டீ கடையில் வாங்குற பன்னு தான், அந்த பன்னு தான். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய பன்னோட 6 பன் எடுத்துருக்கோம். 6 பன் எடுத்துகிட்டு இந்த பன்னை எப்படி கட் பண்ணணும்னு இப்படி 3 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 துண்டையும் பாதி பாதியாக நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுபோல் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பன்னு 6ஐயும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். பன்னு வந்து நல்லா கொஞ்சம் ரொம்பையும் குழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரையாக இருக்க பண்ணால் கொஞ்சம் வாங்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து உழைச்சி கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா அதான் ட்ரை ஆகிடும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி கொடுத்துடலாம். இதோட சேர்த்து லேசாக பரவாயில்ல கிண்டி கொடுத்துருங்க. பன்னை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல நம்ம அப்படியே அந்த மசாலா உள்ள பன்னை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பன் அந்த மசாலா பிரட்டின டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பன்னில் லேசான இனிப்பு இருக்குது. அந்த மசாலா நல்லா பச்சை மசாலா போட்டிருக்கோமா, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ்லாம் யாரும் வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட போட்டி வச்சிங்கன்னா ஒரு தட்டையும் ஒரு ஆளே காலி பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு ஆள் தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சேலம் பன் மசாலா உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.